அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன பார்த்தீங்கன்னா 6 பேக் 8 பேக் 10 பேக் என்னடா பேக் புரியல, பேக்ன்றேன் இல்லை, பேக் டு பார்க் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாகவே காட்டலாம். ஏன்னா இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நம்ம பேசுகிறவங்க வந்து ஏதோ பேசிட்டு போயிடும்ப்பா, நம்மளால அதை செய்ய முடியுமான்றது தான் ஒரு கான்செப்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்மெல்லாம் போயிட்டு மாதத்துக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய் ஃபீஸ்லாம் கட்டி ஃபிட்னஸாக வச்சுக்கணும், 6 பேக் 8 பேக் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு இது இருக்கும். நான் சொன்னேன், ஒரு 23 நாள் பார்க் போனேன், ஒரு 10 கிலோ கூட கம்மியான திருப்பி அந்த சுடுகாலை வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ வந்து பேக் டு பார்க் போக ஆரம்பிக்கிறேன். என்னோடய 10 நாளுடைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது வந்து நான் இந்த பதிவு வந்து மெயின் வந்து எதுக்குன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த வெயில் வெப்பத்தை பற்றி நான் நன்மைகள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான காலம், இந்த இதை வச்சு நம்ம உடம்பு கம்மி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கணும். திருப்பி வந்து நான் பார்க் போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஆரம்பித்தேன். திருப்பி நான் அந்த பார்க்கில் போகிறப்ப சில பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, நான் ஒரு 45 டேஸ் போகல பார்க்கு. அது முன்னாடி போயிருந்தேன். நான் 45 டேஸ் முன்னாடி பார்த்தவங்க அதேமாதிரி தான் உடம்பு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் ஏதாச்சும் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்க் வராங்க, இது பண்ணுறாங்க. அவங்க ஏன் வந்து உடம்பு கம்மியாகல, அது வந்து அவங்க ஒரு புரிதல் ஒன்று வந்ததா வரலையா என்னன்னு தெரியல. சில பேர் வந்துன்னா பார்க்கில் வரவங்க எல்லாருமே உடம்பு கம்மி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து டாக்டரால் வந்து உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நீங்கள் வந்து வாக்கிங் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கோசம் வரவங்க இருப்பாங்க. வயசானவங்க வந்து பார்க் பண்ண கொஞ்சம் மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உடம்பு கம்மி பண்ணணும், அதுமாரி தான் இருக்கும். அந்த உடம்பு கம்மி பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பார்க்கில் நான் சொன்ன மாதிரி வந்து எப்படி இப்போ உணவு சாப்பிட்றப்ப டிவி பார்த்துன்னு சாப்பிடக்கூடாது, பேசின்னு சாப்பிடக்கூடாது, புக்கு படிச்சுன்னு சாப்பிடக்கூடாது, செல்ஃபோன் பார்த்துன்னு சாப்பிடக்கூடாது, வாய் உதர் மூடி மின்னு சாப்பிட்ணும், பசிச்சா சாப்பிட்ணும். இது எல்லாமே அதை சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கூடாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா உணவு வந்து 100% ஜீரணம் ஆகணும். இதெல்லாம் ஒதுக்கிட்டு பண்ணால் தான் அந்த 100% ஜீரணம் ஆகிறப்போ உங்களுடைய வாயிலே ஜீரணம் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு வாயில் ஜீரணம் வேறு பெசையப்போ கையில் ஃபஸ்ட்டு ஜீரணம் ஆகணும். ஒரு 50% இல்லை மேக்ஸிமம் 50% கையில் ஜீரணம் ஆகணும். அப்புறம் வாயில் ஜீரணம் 25% ஆகணும். டோட்டலாகவே 100% வந்து வயிற்று ஜீரணம் தான் அதிகமாக படுத்துறாங்க. அதேமாதிரி பார்க்கு போகிறப்ப மேக்ஸிமம் பார்த்தோன்னா எல்லாருமே என்னென்னா, எதுக்கு பார்க் நம்ம வந்துடும், ஏதோ ஒரு ரீசன் இருக்குதுல்ல. ஒன்று வந்து உடம்பு கம்மி பண்ணணும், ஒன்று வந்து உடம்புக்கு ஏதோ ஒரு இது வந்து பிரச்சனை இருக்குது, அதுக்கோசம் வரும். அப்போ வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வாங்க. ஏற்கனவே ரேடியேஷனால் தான் வந்து இங்கே பாதி பிரச்சனைகள் வருது, ஓகேங்களா. ஆனால் செல்ஃபோன் வந்து 6வது விரல் மாரி செல்ஃபோனை ஜோபில் வச்சுக்கிறாங்க. சில பேர் பார்க்கில் செல்ஃபோனை பார்த்துக்கினே நடக்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஹெட்செட்டு காதில் வச்சாங்க, வந்து ஏர்பட்ஸ் வந்ததுனால வந்து அது ஒரு ஸ்டைலாக காதில் வச்சுக்கின்னு ஏதோ நடக்கிறன்ற பேரில் அந்த பாட்டாக இருந்தாலும் சரி, ஆடியோ இருந்தாலும் சரி, அதை கேட்டு நடக்கிறப்ப உங்கள் மனசானது எங்கே குவியுதோ, இப்போ நம்ம சொல்லல எண்ணங்கள் எங்கே குவியுதோ அதோட வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு ஸ்பூனை வந்து ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கவனம் அதில் இருக்கும், அந்த ஸ்பூனே வளைக்கிற அளவுக்கு வந்து பவர் உள்ளதுன்றாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு போனீங்க ஃபஸ்ட்டு பார்க்குக்கு, ஓகேங்களா. இந்த 45 டேஸில் 40 டேஸில் நான் ஒரு 1 இயர் முன்னாடி அப்படின்னா போகிறப்ப சும்மா ஜாலிக்கு பார்க்கு ரிலாக்ஸ் பண்ண போகிறப்ப நான் சில பேர் பார்த்தவங்க அவங்க அதே வெயிட்டு அதே மாதிரி, ஆனால் வந்து என்னென்னா கண்டினியூவாக பார்க் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. அது அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஓகே டாக்டர் சொல்லிக்கலாம், அதனால் ரெகுலராக அப்படியே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. உணவு பழக்கத்தை சேஞ்சஸே பண்ண மாட்டாங்க. உணவு பழக்கத்தை சேஞ்சஸே பண்ணாமல் நீங்கள் இப்போ ஒரு பார்க்கில் போயிட்டு நீங்கள் ரெகுலராக இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி வாக்கிங் போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஓகேங்களா. நான் வந்து அதான் எதுவுமே சொல்லியிருப்பேன் அந்த இதில் வெப்பத்தோட நன்மைகள் வீடியோவில். வாக்கிங் போகிறப்ப ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் வந்து உங்களுடைய பார்க்கோடைய ஸ்டெப்ஸ் எவ்வளோன்னு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக் பொருள் வந்து உங்களோட எடுத்துன்னு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாரியே உடம்பு கம்மி பண்ணணும், அந்த வெறித்தனம் உள்ளவங்களுடைய ஒன்றாகி இது பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் தூங்கணும், நீங்கள் மிஸ் ஆனாலும் அவர் உங்களை எழுப்ப வரையில் இல்லை, அப்படியே சிங்கிளாக வந்து உங்கள் மனதைரியி வரணும். இப்போ நான் வந்து சிங்கிளாக தான் போவேன். ஏன்னா சிங்கிளாக போய் அங்கே வந்து யார் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாலும் சரி, என்னோடய கோல் வந்து இதுதான், ஓகேங்களா. நம்ம கோல் வந்து கொஞ்சம் நீங்கள் விலகுனீங்கன்னா நேரம் அதிகமாகும், ஓகேங்களா. அதை நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட கோல் பக்காவாக செட் பண்ணுறது. இத்தனை நான் வந்து இந்த முறை செட் பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறது தான், ஒரு நாளைக்கு அதே சேம் தான் 10,000 ஸ்டெப்பு நடக்கணுன்னு ஒரு மாதத்துக்கு வந்து கால்குலேஷன் பண்ணால் வந்து 3 லட்சம் ஸ்டெப்பு. அந்த கால்குலேஷன் தான் 100 நாளைக்கு வந்து 10 லட்சம் ஸ்டெப்பு வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கேன்.
போன முறை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 லட்சம் தான் வந்திருப்பேன். அதிகம் அந்த ரிசல்ட் வந்து இந்த முறை பார்க்கலாம். இந்த முறை வந்து கொஞ்சம் போன முறை பண்ண சில அந்த ஜாக்கிங்னா கொஞ்சம் ஈவினிங் டைமில் அதிகமாக கூட்டம் இருக்கிற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு விதத்தில் வந்து முடிவு எடுத்திருக்கேன். அது பக்காவாக பண்ணி இந்த முறை அது எக்ஸல் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதேமாதிரி வந்து என் கூட என் ஜேர்னியில் வந்து என்னோடய ஒய்ஃபு என் பையன் எல்லாமே வந்து அங்கே இந்த இதில் ஜேர்னியில் இறங்கிக்கிறோம். எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ கம்மி பண்ணலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கும். ஓகேங்களா? அது எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கான உணவோட ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியும். ப்ளஸ் அங்கே எப்படி எக்ஸசைஸ் செய்யணும்னு தெரியும். அதுக்கு எக்ஸசைஸ் ப்ளஸ் வந்து எதுமாரியான வீக் பேஸில் எப்படி நம்ம உணவுகளுக்கும் சில ஜூஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு கம்மி பண்ணுறப்போ வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இருக்கிற பெஸ்ட்டான ஒரு உணவு இது ஜூஸு. ஆனால் வந்து நம்ம அதெல்லாம் பண்ணோம்னா இந்த ஆயுத பூஜைனா வந்து 3 விஷயத்தை நம்ம ரொம்ப கேவலமாக நடத்துகிறோன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய், எலுமிச்சைப்பழம், தேங்காய், இந்த 3மே வந்து நம்ம உடம்புக்கான ஒரு எப்படின்னா இளமையை காப்பாற்றுறது ஒரு சில இருந்தாலும் உடம்புல இந்த கழிவுகளாக இருந்தாலும் சரி எளிய முறையில் வந்து வெளியேற்றதுக்கான ஒரு நல்ல இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பல வகைகளாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி. ஆனால் அது வந்து நம்ம வந்து சில காரணத்தினால அதை உடச்சி அதை ரோட்டோட நாஸ்தி பண்ணிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி இந்த வெள்ளை பூசணிக்காய் 1 வீக் ஜூஸ் சாப்பிட்ற மாதிரியும் ஈவினிங் டைமில் வந்து நம்ம சூப்பு வகைகள்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரங்கள் முருங்கை சூப்பு, காய்கறிகள் சூப்பு, இது வந்து வாழைத்தண்டு சூப்பு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். கொஞ்சம் நான்வெஜ் பிரியவங்க வந்து ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்லாம். இதுமாரி சூப்பு வகைகள் என்னென்ன நீங்கள் இப்போ இதுமாரி விஷயத்துக்கு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ நிறைய கிடைக்கும். அதேமாதிரி வந்து அவுள் 1 வீக் வந்து எப்படி சொல்லியிருப்பது அவுள் வந்து ஊற வச்சுட்டு நிறைய சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் சாப்பாடு லபன்னு முடிந்து அவுளை வந்து வலிக்கணும் முடியாது. மென்று தான் சாப்பிட்னாலும் உங்களுக்கு தாடனா வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அவுள் சாப்பிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நொய் கஞ்சி, இந்த நம்ம மசூதியில் கஞ்சி வந்து அதில் மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு அதுமாதிரி சாப்பிட்றது. அதை தாண்டி வந்து உயிர் உருவாக்கப்பட்ட உணவுகள், அதான் பச்சை பயிறு, கருப்பு முக்கல்ல, இதெல்லாம் வந்து இதுதான் வந்து உணவே. காலைல உணவு அதுதான். நைட்டு உணவுனா நைட்டு வந்து கொஞ்சம் சூடு சம்மந்தமான உணவுகள் சாப்பிடணும். நைட் வந்து மேக்ஸிமம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து வீக் பேஸில் ஒரு நாள் தண்ணி ஃபாஸ்டிங் 24 மணி நேரம் பண்ணுற மாரி, ஒரு வீக் ஃபுல்லாக ஈவன் வந்து உணவு வந்து இது பண்ணுற மாரி இதுமாரி ஒரு பிளான் இருக்குது. நான் அதை சொன்னேன். இந்த 25 முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்க்குற இது இருக்குங்களா, நான் சொன்னவே அந்த ஸ்டெப்பு ஃபேஸ் கம்மியாகும், உடம்பு கம்மியாகும், சில அதாவது நம்மளுடைய 7 ஸ்டெப்பு கம்மியாகும். அந்த 25 டேஸ் கழிச்சு நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த 6 பேக்கு 8 பேக்கு பற்றி பேசுகிறப்ப அதோட பார்ட் 2ன்னு சொல்லிட்டு காட்டுறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து இது செய்கிறனால வந்து மற்றவங்க செய்வாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கான்னு இல்லை. ஆனால் வந்து இப்படியும் உடம்பை கம்மி பண்ணுன்றது ஒரு அவங்களுக்கு ஒரு புரிதல் கோசம் தான். 2வது வந்து புரிதல் அவங்களுக்கு வந்துட்டாவே வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணி இந்த ஜிம்மில் போயிட்டு ட்ரெட்மில்லில் நடக்குது. அந்த ட்ரெட்மில்லில் நடக்குதுன்னா வந்து ஷூ இல்லாமல் நடக்க விட மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து நிறைய வந்து டான்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதனால் போய் உங்களால் ரெகுலராக டே டு போக முடியுமா தெரியல. ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் பார்க்கில் இயற்கை காற்றோடு நம்ம சுவாசிக்கிறப்ப நிறைய விதமான உடம்பு கம்மி மட்டும் ஆகிறது மட்டும் இல்லை, உடம்புல தேவையில்லாத கழிவுகள் தேவையில்லாத சொன்ன மாதிரி அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வரும். ப்ளஸ் வந்து நல்ல காற்று காலையில் 4 மணிக்கு எழுந்தது சுவாசிக்கிறப்ப அதில் இருக்கிற மனநிலை வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து அதை லாஸ்ட் டைம் சொன்னது அந்த ஆட்டோ பீக் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நான் பீக் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இந்த ஆட்டோ பீக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் பரிசை வந்து ஒருத்தர் வாங்கிக்கிறாரு. அது எப்படின்னா 21 நாள் வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கிறப்ப அது ஒரு உடம்புல இருக்கிற எப்படியா வியாதியான்னு சரி, அவங்க சொல்கிறது கேன்சர்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. எப்படியா வியாதியான வந்து அது கரைஞ்சி நம்ம உடம்பு விட்டு நீங்கணுன்னுவாங்க. நம்ம வந்து அவ்வளோ இதுவாக பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் வந்து அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம், அது பண்ணலாம். நிறைய வந்து விரதங்கள் வந்து இந்த உடம்பு கம்மி பண்ணுறப்ப இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். ஆனால் மற்றவங்களை பார்க்குறப்ப வந்து ஒரு டல்லாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் நம்ம வந்து 100% வந்து ஃபிட்னஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த 6 பேக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி பார்க்கில் திருப்பி ஜாயின் பண்ணுறன்றதோட வந்து எனக்கு அந்த 45 நாள்
எனக்கு காலில் அடிபட்டு அதை சுடு பிடிச்சி நான் பார்க் போகிறப்ப வந்து நடந்து போயிட்டு வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே காலெலாம் ஒரு மாதிரி அது வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நான் பெஞ்சில் உட்காந்துட்டு மற்றவங்க பார்க்குறப்ப எப்படின்னா என்னோட குண்டாக இருப்பாங்க, கேஷுவலாக நடந்து இருப்பாங்க, செம்ம வயசானவங்க நான் அப்போ நினைப்பேன். அப்போ தான் நினைப்பேன், பார் ஒரு சின்ன சுளுக்கு நம்ம வந்து மற்ற நடக்கிறத பார்த்து எப்படி நம்மளால் முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சீக்ரெட் படம் மாதிரி யோசிப்பேன். சீக்ரெட் படத்தில் எப்படி சொல்கிறாங்களோ அதுமாரி எனக்கு முழுமையாக குணமாகிடுச்சு. நான் திருப்பியும் பேக் டு பார்க் வந்து அதுமாரி நடப்பேன். என்னோட பழைய ஃபார்மில் அதுமாரி நடந்தேன் அப்படின்னா மற்றவங்களோட வேகமாக ஓடி போய் நடந்து அப்படின்னா கிடையாது. என்னோடய கோல் வந்து தெளிவாக நான் பிளான் பண்ணி இதுதான் என் கோல், இந்த கோலை நான் கரெக்டாக முடிப்பேன். ஓகேங்களா? அதுமாரி நான் இந்த முறை பிளான் பண்ணிக்கிட்டு வந்து 10 லட்சம் ஸ்டெப்பு 100 நாள் அதுக்கான எக்ஸல் போட்டு பக்காவாக வச்சாச்சு. எனக்கும் சரி, என்னுடைய பசங்க, என் பையன், என் ஒய்ஃப் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட்டு 25 அடுத்து 25 இந்த 2 நாள் முடிகிறப்ப மேக்ஸிமம் ஒரு 20 கிலோ கம்மி பண்ணுறோம். அது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. உங்களுக்கும் வந்து இதுமாரி ஏதாச்சும் வந்து சரி உடம்புக்கு குறைக்கணும் அப்படி ஒரு ஆர்வம் இருக்குது, எனக்கு வந்து நான் ஜிம்முக்கு போகிறேன், ஜிம்முக்கு போய் குறைக்கணும், அதுக்கான வழிமுறைகளும் இருக்குது. ஆனால் உணவு பழக்கங்களை நம்ம சொன்ன சில உணவு பழக்கங்களை இது பண்ணிக்கோங்க. உங்களோட வால்பேப்பரில் வந்து பழைய ஃபோட்டோ, ரொம்ப ஒல்லியாக ஃபோட்டோ வைங்க. டெய்லி தூங்குறப்ப எழுதுறப்ப இது பண்ணுங்கள். பார்க்கில் நடக்கிறப்ப எத்தனை ஸ்டெப் நடக்குது, ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு விதமான வந்து வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் சொல்கிற வார்த்தைன்னா என்னுடைய உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் குறைந்து 20 கிலோ எடை குறைந்தது நன்றி இறைவா சொல்லுவேன். நான் என்னுடைய வயிறு உள்ளே சப்பையானது நன்றி இறைவா சொல்லுவேன். அப்புறம் பார்த்தா ஒரு சில பேண்ட்லாம் வந்து வாங்கிட்டு இருப்பேன் 6 கிலோ இல்லை, அது போட பார்த்தா டைட்டாக இருக்கும், அந்த பேண்ட்டு போடுறப்ப இங்கே லூஸாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். அதுக்கடுத்து வந்து எனக்கு இந்த பார்க்கில் இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கும் இந்த உடம்பு என்னுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ளஸ் இந்த வெயில் வெப்பமானது எனக்கு உதவுறதுக்கு நன்றி சொல்லுவேன். மேக்ஸிமம் நன்றி உணர்வு நிறைய இது பண்ணுவேன். அப்புறம் அந்த சில சொன்ன கை விரல்கள் ஒரு ஸ்டெப்புக்கு எப்படி நடக்கணும் அதை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சாலும் உங்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு கம்மி பண்ணணும், 6 பேக்கு அப்புறம் 6 பேக்குன்றது வந்து ரொம்ப வந்து எப்படின்னா கடினமான அந்த வீடியோ காட்டும்போது இப்படி காலுக்கு போட்டு அடி பண்ணி எடுத்துன்னு வர 6 பேக் வந்து எப்படின்னா தோன்றி மாதிரி அப்படின்னா கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். ஆனால் நம்ம பண்ணுற 6 பேக் எப்படின்னா வந்து லைஃப் லாங். அதை சொன்னாங்க, எந்த ஒரு வேலைக்கு வந்து இங்கே வந்து தீர்வு இருக்குது, ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறவங்களாம் வந்து பெரிய லெவலில் படிச்சுட்டு வந்தவங்க. அவங்கள வந்து நம்ம 100% நம்பத்தோட எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வுக்கு நம்ம ரெடி ஆகணும். அந்த ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் வந்தால் மட்டும்தான். சும்மா வந்து யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் இவங்க சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு இதுவாக நினைக்காம உங்களுக்கான ஒரு புரிதல் எடுத்துன்னு வந்து ஒரு மைண்ட் இது எடுங்க. உங்களுடைய ஒரு நாள் டைம் 24 மணி நேரத்தில் உங்கள் உடம்புக்கோசம் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க பாருங்கள். அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் உடம்பு இது மேலே நீங்கள் சொல்கிறத கேட்காது. ஏன்னா நீங்கள் மனசானதும் ஒரு எங்கேயோ இழுத்துன்னு போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் உங்கள் புத்தி மூலம் மனசை மாற்றி உங்கள் உடம்புக்கோசம் உங்கள் மனசுக்கோசம் ஒரு டெய்லி ஒரு 5 minutes to 10 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மற்ற டைம் வந்து உங்களுக்கு கோல்டன் டைமாக இருக்கும். சும்மா வந்து ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் பார்க்குறது, ஃபேஸ்புக்கு பார்க்குறது, யூடியூப்பில் எது பிடிக்குதோ அப்படியே வந்து ரீல்ஸ் பார்க்குறது, இப்படின்னா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட டைம் வந்து ஏதோ ஒரு உயிரற்ற ஒரு பொருள் திருடுறது இல்லாமல் உங்கள் வீட்டை ரேடியேஷனை அதிகப்படுத்தி இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் பார்க்க போகிறப்ப இந்த குளிர்ச்சி வந்து இப்போ இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து அவ்வளோ விதமான அப்படின்னா வந்து ஓடி நின்னா தான் வந்து வேறு கொட்டுது. இப்போ நடந்து போனாவே அதிகமாக கொட்டுது. அது இல்லாமல் வயசானவங்க நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற அந்த வெயில் வந்து தாங்க முடியல. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்விப்பட்டு நிறைய பேர் இறக்குறாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து வேறு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று வந்து ரேடியேஷனு. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஒரு 2024 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் பண்ண ஒரு தப்பு. அதுக்கான இம்பேக்ட் வந்து இப்போ எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. போகிற காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன் வந்து இப்போ இந்த உடம்போட ஆரோக்கியத்தை பற்றி திரும்ப பேசுகிறேன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் அதான் இருந்தாலும் நீங்கள் இனி வர காலகட்டத்தில் உங்கள் உடம்பையும் சரி உங்கள் மனசையும் சரி யார் சொன்னாலும் ஏமாறாத அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வரும் காலகட்டத்தை சமாளித்து உங்கள் குழந்தை குட்டியோட நிம்மதியாக இருக்கிற கொஞ்ச நாள் காலமாக இருந்தாலும் நிம்மதியாக இருந்துக்கலாம். இல்லைன்னா இன்னொருத்தவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிங்க அவங்க சொல்கிறத உண்மைன்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தெய்வாவே பார்க்க போகிறீங்க. இன்னொரு
இன்றைக்கி ஒன்றா ஒரு 4 நாள் சிறப்பான ஒரு ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கடுத்து 5 வருஷம் கழிச்சு ஏன்டா இவன் வந்து இப்படி சொல்லியிருக்கிறான் ஒன்று விஷயமோ உடம்பு கம்மி பண்ணி இது பண்ணுன்னு பார்க்க போகிறீங்க. பொருளாதார ரீதியில் யார் யார் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கீங்களா சேமிப்பு வைங்க. சேமிப்பு பணம் மட்டும் கிடையாது, செல்வம்ன்றது உங்களுடைய ஆரோக்கியம் தான் செல்வமே. உங்களை சுற்றி இருக்கிற சமூக மக்களையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுங்க. நீங்கள் தெளிவாக இருங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்கின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு மூடி வச்சுக்காதீங்க. அதுமாரி நிறைய மூடி வச்சதுனால தான் நம்ம பழைய காலத்தில் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போனதால தான் இப்போ வந்து எவன் கம்ப்யூட்டரில் செல்ஃபோனில் ஏதாச்சும் எழுதி வச்சுருந்தா அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டுக்கிறோம். அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். 6 பேக் டு பார்க். இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் கோடான கொடி நன்றி.